அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். யுத்தம் கர்த்தருடையது. சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் 40 நாள் வரையிலும் பயந்து யுத்தத்தில் தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த யுத்தம் தங்களுடைய யுத்தமாக பார்த்தார்கள். ஆகவே தான் கோலியத்தை பார்த்தார்கள், பெலிஸ்தரை பார்த்து நடுங்கினார்கள். அவன் இளம் பிராயம் முதற்கொண்டு யுத்த புருஷன். அவன் உயரத்தை பார்த்து, அளவை பார்த்து, அவனுடைய சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் பார்த்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். பாருங்க, வெளித்தோற்றத்தை பார்த்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். 9 அடி உயரமானவன். அவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்துடைய எடை 125 பவுண்டு, ஈட்டி மொத்தம் 15 பவுண்டு என்று அவனுடைய தோற்றம், சர்வாயுத வர்க்கங்கள், அவன் அறிந்திருந்ததான அந்த வஸ்திரம், ஈட்டி, பட்டை, இதெல்லாம் கணக்கு போட்டு இந்த யுத்தம் தங்களுடைய யுத்தம், தங்களுக்கும் கோலியாத்துக்கு நடக்கிற யுத்தமாக பார்த்தார்கள். ஆனால் தாவீது சொல்கிறார், இந்த யுத்தம் இது என்னுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். தாவீது இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்ல வைத்து இந்த பார்வைத்தான் அந்த யுத்தத்தில் வெற்றி வருவதற்கு காரணமே இந்த பார்வை, இந்த விசுவாச அறிக்கை தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு அநேக யுத்தங்களில் தோல்வி, எழும்ப முடியலை, பல வருஷமாக, பல மாதங்களாக சில பிரச்சனையில் மீள முடியலை, சாத்தான் போராட்டத்தில் மீள முடியலை, சில யுத்தங்களில் வெற்றியே கிடைக்கல, தோல்வி மேலே தோல்வி, நஷ்டம். ஏன்னு கேட்டால் நம்ம பார்வை சரியில்லை. நாம் நினைக்கிறோம் இது ஏன் பிரச்சனை, இது ஏன் போராட்டம், ஆக என்னுடைய யுத்தம் என்று அது நினைக்கிற வரை நமக்கு தோல்வித்தான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, நம்ம பார்வையை மாற்ற வேண்டும். இந்த யுத்தம், இந்த பிரச்சனை கர்த்தருடையது. அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையோ, வியாதியோ, போராட்டமோ, வேலை இல்லையோ, ஆக இனம் புரியாத கலக்கமோ, பில்லி சுனி கட்டுகளோ, சாத்தான் நிமித்தம் உண்டாகிறதான போராட்டங்களோ, எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கு நான் அந்த பிரச்சனை கர்த்தர்கத்தை ஒப்பு கொடுத்து இது கர்த்தருடைய யுத்தம் என்று சொல்லுவோம். கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது நமக்கு 100% வெற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு தோல்வியிலிருந்து வெற்றியை தருவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இதுவரை இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், சேனைகள் கர்த்தர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக சாத்தானை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார், ஒரு நாள் உங்களுக்கு தோல்வி வராது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பயத்திலிருந்து கலக்கத்தை விடுதலையாக்கி உங்களுக்கு வெற்றி கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.